பூஜா ஹெக்டே ஒரு ஹீரோவா அறிஞ்சிட்டாங்களா? அட என்னங்க சொல்றீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. தமிழ்ல முகமூடி அப்படின்ற படத்து மூலமா அறிமுகமானவங்க தான் பூஜா ஹெக்டே. அதைத் தொடர்ந்து தெலுங்கு, ஹிந்தியில ரொம்ப பிஸியான நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பியுமே தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்து விஜய் அவர்களோட பீஸ்ட் படத்துலயும் நடிச்சிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து சூர்யாவோட ரெட்ரோ படமா இருக்கட்டும், முக்கியமா நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்துல மோனிகா அப்படின்ற பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமா வந்து பூஜா அப்படின்ற பேரையும் மறந்துட்டு எல்லாருமே வந்து பூஜா ஹெக்டேவை மோனிகா அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டுல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ கடைசியா நம்ம விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் அப்படின்ற படத்துலயும் பூஜா ஹெக்டே நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில பூஜா ஹெக்டே சொன்னதா ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பேன் இந்தியா படத்துல வந்து பூஜா ஹெக்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டார் ஹீரோ வந்து அவங்களோட கேரவன்ல நுழைஞ்சு அவங்க கிட்ட பெர்மிஷனே கேட்காம அவங்கள எல்லை மீறி தொட்டதாகவும், உடனே பூஜா ஹெக்டே அவங்கள கன்னத்துல பலார்னு அரைச்சதாகவும், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பூஜா ஹெக்டே கூட இந்த ஹீரோ ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி பூஜா ஹெக்டே சொன்னதா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம பூஜா ஹெக்டே கிட்ட யார் இப்படி தப்பா நடந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. முக்கியமா இப்போ ஒரு பெரிய ரூமரா என்ன போயிட்டு இருக்குன்னா, அந்த படம் வந்து ராதே ஷியாம் படத்துல நடிச்ச பிரபாஷ் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஷ் அவர்களோட ஃபேன்ஸும் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியால இந்த சண்டை தான் ஒரு பெருசாவே போயிட்டு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் வந்து பிரபாஷ்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களே, உண்மையாலுமே பூஜா ஹெக்டேக்கு ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் அவங்க அப்படி ஒரு சம்பவத்தை பத்தி பேசவே கிடையாது. அப்படி அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பிரபாஷோட பேரும் அடிபட்டு இருக்க நேரத்தில் பூஜா ஹெக்டே தான் சொன்னதாகவும் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பூஜா ஹெக்டேவே இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட பதிலுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.